கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களுக்கு சமாதானம் வழங்கும் இன்றைய செய்தி அந்நிய அக்கினி. லேவியராகமம் 10ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே, ஆரோனின் குமாரனாகிய நாதாபும் அபியூவும் கர்த்தர் கட்டளையிடாத அந்நிய அக்கினியை கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வருகிறார்கள். அங்கே தூப கலசத்தையும் தூப வர்க்கத்தையும் இடுகிறார்கள். ஆனால் கர்த்தருடைய சந்நிதியில் இருந்து அவர் அனுப்பிய அக்கினி அவர்கள் இருவரையும் பட்சித்து போட்டது. இருவரும் செத்து வீழ்கிறார்கள். இருவரும் ஆசாரியர்கள்தான், எல்லாவற்றையும் அறிந்தவர்கள்தான். ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அந்நிய அக்கினியை கொண்டு வந்தார்கள், செத்தார்கள். இது நமக்கு ஒன்றை வெளிப்படுத்துகிறது. அதாவது இன்றைய காலகட்டங்களிலே அநேக சபைகளிலே ஆராதனைகளும் கர்த்தரை தொழுது கொள்ளுதலும் இந்த அந்நிய அக்கினிக்கு ஒப்பான ஒரு நடைமுறையாக இருக்கிறது. அதாவது அவரவர்கள் இஷ்டப்படி ஆராதனை செய்கிறார்கள். வேதம் சொல்கிறது 1 கொரிந்தியர் 14:40 சகலமும் ஒழுங்கும் கிரமமாக நடக்க வேண்டும். யோவான் 4:24 ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். இது இரண்டும் இருக்கிறதா என்றால் அங்கு இல்லை. பிரம்மாண்டமான மேடைகள் உண்டு, அலங்காரங்கள் உண்டு, வண்ண விளக்குகள் உண்டு, அங்கே காதை கிழிக்கக்கூடிய ஓசைகள் உண்டு, இசை உண்டு, புகைகள் உண்டு. ஆனால் அங்கே கர்த்தர் பிரியப்படுகிற ஆராதனை அங்கு இல்லை. இது அந்நிய அக்கினிக்கு ஒப்பான அந்த ஆராதனை. ஒரு உதாரணத்தை சொல்ல வேண்டுமென்றால், மார்க் 11ஆம் அதிகாரத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பெத்தானியா கிராமத்திலிருந்து புறப்பட்டு வருகையில் அவருக்கு பசி உண்டாகிறது. அப்பொழுது தூரத்திலே ஒரு அத்தி மரத்தை பார்க்கிறார். அது நல்ல செழிப்பாக பசுமையாக இருக்கிறது. அதில் கனிகள் இருக்கும் என்ற எதிர்பார்ப்போடு அங்கே சென்று அதை சோதிக்கிறார். அங்கே கனிகள் இல்லை. அது கனி கொடுக்கக்கூடிய காலத்திலே கனி கொடுக்கும் என்ற ஒரு அறிகுறியும் அதில் தென்படவில்லை. அதனால் கர்த்தர் அதை சபிக்கிறார். அது மறுநாளில் பட்டு போகிறது. அதே போலத்தான் இன்று நடக்கக்கூடிய ஆராதனைகள் தூரத்திலிருந்து பார்க்கும் பொழுது மிக அழகாக தோன்றுகிறது. சிறப்பாக ஆராதனை நடைபெறுவது போல தோன்றுகிறது. அது தூரத்திலே தான் அழகு. ஆனால் அது அந்நிய அக்கினியை போல கர்த்தருக்கு பிரியமில்லாத ஆராதனையாக இருக்கிறது. இது எப்பொழுது வெளிப்படும் என்றால் நியாயத்தீர்ப்பு நாளிலே